ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஜியோகிராஃபி பற்றி பார்க்க போகிறோம். ஜியோ அப்படின்னா ஜிஓன்னா எர்த்து, கிராஃப்னா எழுதுறது, டு ரைட் அபவுட் எர்த், அதான் ஜியோகிராஃபின்றது. இதில் பாருங்கள், ஃபஸ்ட் யூனிட் இன்டீரியர் ஆஃப் தி எர்த். இன்டீரியர்னா பூமிக்கு உள்ளே என்னென்ன இருக்குன்னு. இப்போ மேல் பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம். உள்ளே பாருங்கள், அந்த படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டாக இருக்குது, எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் டு லேர்ன் அவர் செல்ஃப், டு அக்வைண்ட் அவர் செல்ஃப் வித், டு நோ அபவுட் தி இன்டீரியர் ஆஃப் எர்த். உள்ள பூமிக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த ரோல் ஆஃப் பிளேட்ஸ், இந்த தகடுகள் மாதிரி இருக்கா, ஒவ்வொரு செக்மெண்ட்டாக இருக்குல்ல, அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். டு லேர்ன் அபவுட் எர்த்குவேக்ஸ் அண்ட் வல்கனோஸ். எர்த்குவேக்னா நிலநடுக்கம் சொல்கிறோம்ல அது, அதே மாதிரி வல்கனோஸ்னால் அந்த எரிமலைகள், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு introduction. The Earth, our homeland, is a dynamic planet. The Earth's surface has a lofty mountains, high plateaus, large plains and deep valleys, etc. நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமியானது ரொம்ப ஒரு அருமையான கிரகம். அதோட சர்ஃபேஸ் மேல் பரப்பில் என்னென்ன இருக்குன்னா, பெரிய பெரிய மலைகள் இருக்குது, பெரிய தீபகற்பங்கள் இருக்குது, சமவெளிகள் இருக்குது, பள்ளத்தாக்குகள் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. The surface is constantly undergoing changes inside and outside. இந்த பூமியோட பரப்பு பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக மேலேயும் சரி கீழேயும் சரி மாற்றங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. Have you ever wondered what lies in the interior of the earth? What the earth is made of? உங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்போ யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, பூமிக்கு உள்பகுதியில் என்ன இருக்குது, இந்த பூமி எதனால் உருவாகிருக்கு அப்படின்னு? இப்போ இன்டீரியர் ஆஃப் த எர்த் பார்ப்போம். The structure of the earth may be compared to that of an apple. The earth too has shells like that of an apple. இப்போ நம்ம பூமியோட வடிவமைப்பை எப்படி சொல்கிறோன்னா, ஒரு ஆப்பிளோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். எப்படி ஆப்பிள் மேல் ஆப்பில் வந்து ஒரு செல் இந்த ஓடு மாதிரி இருக்கோ, அதே மாதிரி பூமிக்கு இருக்குது. செல்னால் கவர் சொல்லுவோம். If we cut the section of earth, we will get a view as shown in the figure. On the basis of study of earthquake waves, the spherical earth is found to have 3 concentric layers. They are crust, mantle and core. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 3 இதாக பிரிச்சுருக்காங்க பாருங்கள். க்ரஸ்ட்டு, மேண்டில், கோர் அப்படின்னு. நல்லா சிவப்பாக இருக்கிறத க்ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம், நடுவில் இருக்கிறத மேண்டில் சொல்லுவோம், வட்டமாக உள்ளக்க இருக்கிறத கோர் சொல்லுவோம். இப்போ பாருங்கள், the crust is the outermost layer of the earth. Its average varies from 5 to 30 km thickness. It is about 35 km from the continental masses and only 5 km on the ocean floors. Despite greater thickness, the continental crust is less dense than the oceanic crust because it is made of both light and dense rock types. The oceanic crust is composed mostly of dense rocks such as basalt. The crust comprises 2 of distinct parts. The upper part consists of granite rocks and forms the continents. It has the main mineral constituents of silica and alumina, so it's collectively referred as Sial. It has average density of 2.7 gram per centimeter cube. இப்போ இந்த படத்தை பாருங்கள், இதிலேருந்து இந்த க்ரஸ்ட்டுன்றது கொடுத்துருக்காங்க. இந்த க்ரஸ்ட்டுன்றது எப்படி இருக்குது, இந்த ப்ளூ கலர், இந்த கடல், அப்புறம் இந்த பக்கம் இந்த பள்ளத்தாக்குகள் மலைகள்லாம் இருக்குல்ல, அதுதான் க்ரஸ்ட். இப்போ க்ரஸ்ட்டை பற்றி என்ன சொல்கிறதுனா, க்ரஸ்ட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த். இந்த பூமியோட வெளிப்பகுதியில் இருக்கக்கூடியது தான் இந்த க்ரஸ்ட்டு. இந்த க்ரஸ்ட்டோட ஆவரேஜ் திக்னஸ், அதோட சராசரி எவ்வளோ திக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 to அதோட அடர்த்தி 5லேருந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அது இந்த காண்டினென்ட், அதாவது நம்ம இருக்கக்கூடிய நிலப்பரப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி ஓஷன் ஃப்ளோர்ஸ், இந்த கடல் பரப்புகள் அந்த மாதிரி இடத்துல 5 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். Despite greater thickness, the continental crust is less dense than the oceanic crust. அது எவ்வளோ 35 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் இருந்தாலும், ஆனால் கான்டினல் க்ரஸ்ட்டோட ஓஷானிக் க்ரஸ்ட் தான் வந்து ரொம்ப கம்மியான அடர்த்தியில் இருக்குது. பிகாஸ் இட் இஸ் மேட் ஆஃப் போத் லைட்ஸ் அண்ட் டென்ஸ் ராக் டைப்ஸ். அதாவது பூமி இருக்கக்கூடிய அந்த கான்டினென்டல் க்ரஸ்ட்டில் தான் வந்து ரொம்ப மெலிசான, அதே சமயம் வந்து இந்த பாறை வடிவனான இது இருக்குது. ஓஷானிக் க்ரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ராக்ஸ், அடர்த்தியான பாறைகள். அது எதிராலன்னா பாசால்ட்னால உருவாக்கப்பட்ட அந்த பாறைகள் இருக்குது. த க்ரஸ்ட் கம்ப்ரைசஸ் 2 டிஸ்டிங் பார்ட்ஸ். அதில் வந்து 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து அப்பர் பார்ட்டில் கிரானைட் ராக்ஸ் இருக்கும், அதே மாதிரி
மினரல் சால்ட்ஸு, சிலிக்கா அலுமினாலாம் இருக்கும். மொத்தமாக சேர்த்து சியால்னு சொல்லுவோம். நல்லா பாருங்கள், சிலிக்காவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் 2 லெட்டர்ஸ் எஸ்ஐ, அலுமினாவில் இருக்கக்கூடிய முதல் 2 லெட்டர் ஏஎல், ரெண்டையும் சேர்த்து சியால்னு சொல்லுவோம். இதோட ஆவரேஜ் டென்சிட்டி 2.7 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் இருக்கும். இந்த லோயர் பார்ட் என்ன சொல்லுவோம்னா கண்டினியூஸ் டென்சர் பேசல்ட் ராக்ஸ் ஃபார்மிங் த ஓஷன் ஃப்ளோர். இது ஃபுல்லாக வந்து பேசல் ராக்ஸ் தான் இருக்கும். இதில் என்ன இருக்குன்னா சிலிக்காவும் மெக்னீஷியமும் இருக்கும். ரெண்டையும் சேர்த்து சீமான்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டில் 2 லெட்டர்ஸ் எஸ்ஐ எம்ஏ, அந்த இதை சேர்த்து சீமா. இதோட ஆவரேஜ் டென்சிட்டி எவ்வளோ இருக்குன்னா 3.0 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். இந்த சியாலும் சீமாவும் சேர்ந்து பூமியோட அந்த க்ரஸ்ட் பாட்டை உருவாக்குது. சியால் வந்து சீமாவோட கொஞ்சம் லைட்டராக தான் இருக்கும். அதனால தான் கான்டினென்டல் செட் டு பி ஃப்ளோட்டிங் ஆன் த ஓஷன் ஆன் த டென்சர் சீமா. இதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்க, சியாலில் வந்து சீமாவோட லைட்டாக இருக்கிறனால மேந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது இருக்கக்கூடிய ஏரியா மேண்டில். இந்த மேண்டில் பாருங்கள் எப்படி இருக்குது, அப்பர் மேண்டில் அப்படின்னு இருக்குது. த நெக்ஸ்ட் லேயர் beneath the crust is called mantle. அந்த crust கீழே இருக்கக்கூடிய அடுத்தது வந்து மேண்டில் சொல்லுவோம். இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த crust பை பவுண்டரி கால்டு மோஹோரோவிசிஸ் டிஸ்கண்டினியூட்டி அப்படி சொல்கிறது. மோஹோரோவிசிஸ் டிஸ்கண்டினியூட்டி இது வந்து மேண்ட்லையும் க்ரஸ்டையும் பிரிக்குது. த மேண்டில் இஸ் அபவுட் 2900 கிலோமீட்டர் திக். இந்த மேண்டில்ன்றது 2900 கிலோமீட்டர் வந்து திக்காக இருக்குது. இட் இஸ் டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ். த அப்பர் மேண்டில் வித் டென்சிட்டி ஆஃப் 3.4 to 4.4 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். த எக்ஸ்டென்ஸ் டவுன் டு 700 கிலோமீட்டர். மேல் பகுதியை வந்து அப்பர் மேண்டில் சொல்லுவோம். அதோட திக்னஸ் 3.4லேருந்து 4.4 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் இருக்கும். அது ஒரு 700 கிலோமீட்டர் இருக்குது. த லோயர் மேண்டில் ஹேவிங் டென்சிட்டி 4.4லேருந்து 5.5 பெர் கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் இருக்குது. இது இந்த 700லேருந்து 2900 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. மூணாவது பார்க்கக்கூடியது வந்து கோர். இந்த கோர்ன்றது பூமியோட ரொம்ப உள்பகுதியில் இருக்கிறது. த இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த் இஸ் கால்ட் த கோர். இட் இஸ் நோன் அஸ் பாரிஸ்பியர். இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த மேண்டில் பை அ பவுண்டரி கால்டு வெய்ச்சார்ட்-கட்டன்பர்க் டிஸ்கண்டினியூட்டி. பூமியோட ரொம்ப ஆழ்பகுதியில் இருக்கக்கூடியது என்ன சொல்லுவோம்னா கோர்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் பாரிஸ்பியர். இதை மேலே இருக்கக்கூடிய மேண்டல்லேருந்து எப்படி பிரிஞ்சிருக்குன்னா வெய்ச்சார்ட்-கட்டன்பர்க் டிஸ்கண்டினியூன்ற பேரில் பிரிஞ்சிருக்கு. பவுண்டரி இருக்குது, அதில் பிரிஞ்சிருக்கு. இந்த கோருக்கும் 2 பார்ட் இருக்குது. The core is also divided into 2 parts. The outer core is rich in iron and is in liquid state. It extends between 2900 to 5150 km. The inner core composed of nickel and ferrous in solid state. இந்த கோரை 2 பார்ட்டாக பிரிக்கிறோம். அவுட்ரு பார்ட்டை ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா அயனால் நிறைஞ்சிருக்கு, இரும்பால் நிறைஞ்சிருக்குது, லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. அது 2900லேருந்து 5150 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. அதுக்கும் உள்ளக்கு என்ன இருக்குன்னா நிக்கலாலையும் ஃபெரஸாலையும் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது நைஃப்னு, அதான் நிக்கல் ஃபெரஸ் ரெண்டு சேர்த்து நைஃப்னு சொல்லுவோம். த சென்ட்ரல் கோர் ஹேஸ் வெரி ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இந்த சென்ட்ரல் கோர் உள்ளே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப சூடாகவும் ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும். இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் 5150 கிலோமீட்டர் டு 6370 கிலோமீட்டர். The average density of the core is 13.0 gram per centimeter cube. Earth movements. The lithosphere is broken into number of plates known as lithospheric plates. Each plate oceanic or continental moves independently over the ethnosphere. இப்போ உங்களுக்கு இந்த படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த படத்தில் கீழே இந்த ப்ரௌன் கலரில் இருக்குது, ஆரஞ்சு கலர் மாதிரி ஒரு 2 கலர், இந்த கலரில் இருக்குது ஏத்னோஸ்பியர்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே இருக்கிறது லித்தோஸ்பியர். லித்தோஸ்பியருக்கு மேலே அந்த ஓஷனிக் க்ரஸ்ட்டும் கான்டினென்டல் க்ரஸ்ட்டும் இருக்குது. The energy required to move these plates is produced by internal heat of the earth. The plates move in different direction at different speed. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்ஸ் மேலே இருக்கக்கூடிய இந்த பிளேட்ஸ் எல்லாமே மூவ் பண்ணிட்டு தான் இருக்குது, ஆனால் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்குது. அந்த மூவ் ஆகிறதுக்கான அந்த சக்தி எங்கே கிடைக்கிதுன்னா உள்ளே இருக்கக்கூடிய இந்த இன்னர் கோரில் வந்து ஒரு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த டெம்பரேச்சரை வச்சு இது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே இருக்குது. At places these plates move away from each other creating wide rifts on the earth's surface. சில இடங்களில் இது கொஞ்சம் அதிகமாகவே மூவ் ஆகி அங்கங்கே கொஞ்சம் பிளவுகள்லாம் விட்டு போயிருக்கும். At some places these plates come closer and collide. சில இடத்துல பிரிஞ்சு போகும், சில இடத்துல பக்கமாக வந்து மோதிக்கிறோம். அப்படி மோதும் போது தான் என்ன ஆகும்னா இந்த எர்த்குவேக்லாம் வரும்.
The denser the oceanic plate is forced below the continental plate. As a result, pressure from the above rocks heats and melts. இப்படி மூவ் ஆகிறதுனால மேலே இருக்கக்கூடிய பாறைகள் என்ன ஆகுது, சூடாகி உருக ஆரம்பிச்சிடும். The molten rocks rise again forming volcanic mountains along with the continental edge. இது சூடு அதிகமாகிறதுனால வந்து உருகி என்ன வருதுன்னா எரிமலைகள் வருது, எரிமலை குழம்புகள் வருது. Alternatively, a trench may be formed between two plates. In some cases, the two continental plates coverage, neither plate can be forced under the other. Instead, folds may be created. அதே மாதிரி ரெண்டு பிளேட்டு வந்து மோதும்போது சில சமயம் மலைகள் கூட உருவாகும். இப்போ நம்மளோட பெரிய பெரிய மலைகளான ஹிமாலயாஸ் கூட இந்த மாதிரி தான் உருவாகியிருக்கு. Asthenosphere is a part of the mantle that flows and moves the plates of the earth. ஏத்தனோஸ்பியர்ன்றது மேண்டிலோட ஒரு பகுதி, அது நகல்றதுனால தான். Asthenosphere is the part of the mantle that flows and moves the plates of the earth. பூமியில் இருக்கக்கூடிய அந்த பிளேட்ஸ் நகட்டுறது இந்த ஏத்தனோஸ்பியர். The movement of these plates causes change on the surface of the earth. Earth movements are divided on the basis of the forces which cause them. The forces acts in the interior of the earth are called endogenic forces, and the forces that work on the surface of the earth are called exogenic forces. இந்த தகடுகள் வந்து அதோட மூமெண்ட்டு பூமியில் மாற்றங்களை, பூமி பரப்பில் மாற்றங்களை ஏற்படுத்துது. இந்த மூமெண்ட்டு அது எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் செலுத்துதோ அதை வச்சு நம்ம பிரித்து வச்சுருக்கோம். பூமிக்கு அடியிலே பண்ணுறதை வந்து எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ் சொல்லுவோம், பூமி பரப்புக்கு மேலே பண்ணுறது எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ் சொல்லுவோம். Endogenic forces sometimes produce sudden movements and at the other times produce slow movements. Sudden movements like earthquake and volcanoes cause destruction over the surface of the earth. இந்த எண்டோஜெனிக் ஃபோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா, சில சமயம் வந்து வேகமான மாற்றங்கள் மூமெண்ட்டாக இருக்கும், இல்லைனா மெதுவாக இருக்கும். வேகமான மூமெண்ட்டை என்ன பண்ணுன்னா நிலநடுக்கத்தையும் எரிமலைகளையும் பூமி பரப்புக்கு வெளியே கொண்டு வரும். எர்த்குவேக் நிலநடுக்கம். A sudden movement on the portion of the earth's crust which produces shaking or trembling is known as earthquake. எர்த்தோட crust அந்த மேல் பகுதியில் ஒரு திடீர்னு ஒரு மூமெண்ட் நடந்துச்சுன்னா அப்போ ஒரு நடுக்கமாக இருக்கும், இல்லை அதுக்கு பேர் தான் வந்து earthquake. Earthquake may cause widespread damage to the life and property. இப்போ நிலநடுக்கம் வந்துச்சுன்னா பெரிய அளவில் நம்மளோட வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடும், நம்ம சொத்துக்கள் அந்த மாதிரி நிலங்கள் எல்லாத்தையுமே அழிக்கக்கூடியதாக இருக்கும். The point where these vibrations originate is called the focus of the earthquake. எந்த இடத்துலேருந்து இந்த நிலநடுக்க ஆரம்பிக்குதோ அதுக்கு பேர் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம். The point on the earth's surface directly above the focus is called the epicenter. இது வந்து நிலநடுக்கம் வந்து பூமிக்கு உள்ளக்க நடக்கிறது, கரெக்டாக அதுக்கு மேல் பரப்பில் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு பேர் வந்து எபிசென்டர் சொல்லுவோம். From the focus the earthquake vibration travel in different direction in the form of seismic waves. அந்த பூமியோட உள்பரப்பில் அந்த ஃபோக்கஸ்ன்ற இடத்துலேருந்து வைப்ரேட் ஆகி பல இடங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் அது போகும். அது வந்து செய்ஸ்மிக் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த வடிவில் போகும். இப்போ உங்களுக்கு இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் இந்த ஃபோக்கஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. நடுவில் அந்த ஒரு புள்ளி இருக்காங்க, சர்க்கிள் மாதிரி இருந்து அதுக்குள்ளே இருக்குல்ல, அது ஃபோக்கஸ். அந்த ஃபோக்கஸ்க்கு அப்படியே மேலாப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் வந்து எபிசென்டர். இங்கே ஆரம்பித்து அதை சுற்றி எல்லா பக்கம் போகும். இந்த எர்த்குவேக்ஸ் waves are recorded by an instrument called seismograph. The magnitude of the earthquake is measured by Richter scale. The numbers on the scale ranges from 0 to 9. அந்த நிலநடுக்கத்தை செய்ஸ்மோகிராஃப்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதோட மேக்னிடியூட் அளக்கிறது வந்து ரிச்சர் ஸ்கேலில் அளப்பாங்க. நம்பர் ஆன் த ஸ்கேல் அது வந்து 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். An earthquake of 2.0 on the Richter scale or less can be felt only little. இந்த Richter scale 2க்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதில் 5க்கு மேலே இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் லைட்டாக திங்ஸ் விழுகிறாப்பில் இருக்கும். 6க்கு மேலே இருந்துச்சுன்னா பயங்கரமான நிலநடுக்கமாக இருக்கும். 7க்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப அதிகமான பாதிப்பை கொண்டு வந்துடும். காசஸ் ஆஃப் எர்த்குவேக். ஏன் எர்த்குவேக் ஏற்படுது? The chief cause of the earthquake is the sudden slipping on the portion of the earth crust along the fractures or the faults. இந்த நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம்னா அந்த crust மேல் பகுதி சொன்னோம்ல, அது கொஞ்சம் மோதி லைட்டாக கொஞ்சம் பகுதி விலகிருச்சுன்னா அப்போ அந்த மாதிரி இருக்கும். Fracture or faults. The movement of the molten rocks underneath the surface produce strains which break the rocks apart. உள்ள இருக்கக்கூடிய அந்த மால்டன் ராக்ஸ், இந்த சூடான இது வந்து அதிகமான
வெப்பத்தை ஏற்படுத்துமோ அந்த ராக்ஸ் தள்ளி போகுது, அதனால் இந்த மாற்றங்கள் வரும். த சடன் ஷிஃப்டிங் ஆஃப் லேண்ட் மாஸ் காசஸ் upheavals in the crust of the earth, sending vibrations or waves into the surrounding portions of the earth. இப்போ திடீர்னு இந்த பாறைகள் விலகிறதுனால பூமியோட மேற்பரப்பில் இந்த மாதிரி சில அதிர்வுகள் நிலநடுக்கங்கள் ஏற்படும். சம்டைம்ஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் இட் செல்ஃப் கிராக்ஸ். சில சமயம் நிலப்பரப்போட மேல் பகுதி அதுவாகவே கூட தெரிச்சிடும். அனதர் காஸ் ஆஃப் எர்த்குவேக் இஸ் வல்கானிக் ஆக்டிவிட்டி. நிலநடுக்கத்துக்கு இன்னொரு காரணம்னா இந்த எரிமலைகளோட செயல்பாடுகளும் இப்படி இருக்குது. A violent or explosive eruption often causes the earth in its vicinity to quake. ஒரு எரிமலையிலேருந்து திடீர்னு அதிகப்படியான ஒரு ப்ரெஷரோட இந்த மாதிரி குழம்புகள் வெளியே வரும்போது அப்பயுமே இந்த எர்த்குவேக் வரும். எர்த்குவேக்ஸ் ஆர் ஆஃபன் காமன் இன் மோஸ்ட் வல்கானிக் ஏரியாஸ். எங்கெங்கெல்லாம் இந்த எரிமலைகள் இருக்கோ அங்கெல்லாம் அந்த நிலநடுக்கம் சாதாரணமாக நடக்கும். எஃபெக்ட்ஸ் ஆஃப் எர்த்குவேக்ஸ்.